Taste the Daily. Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் கருவளூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரை 2 நாட்களாக காணவில்லை என அவிநாசி போலீசாருக்கு புகார் வந்திருக்கிறது. கோவிந்தசாமியின் செல்போன் சிக்னலை வைத்து தேடுதல் வேட்டையை காவல்துறை தொடங்கியது. காவல்துறை விசாரணையில் கடைசியாக கோவிந்தசாமி தம்பி உறவு முறை கொண்ட ரமேஷ் என்பவரது வீட்டுக்கு சென்றது தெரிய வந்தது. போலீசார் எழுப்பிய கேள்விகளுக்கு ரமேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே போலீசாருக்கு சந்தேகம் வலுத்திருக்கிறது. விசாரணையில் புதன்கிழமை மதியம் வீட்டுக்கு வர சொல்லி கோவிந்தசாமியை அழைத்தது ரமேஷ் தான் என்பது உறுதியாக இருக்கிறது. சொத்து விஷயமாக பஞ்சாயத்து பேச வேண்டும் என கோவிந்தசாமியை ரமேஷ் வரவழைத்த நிலையில் புதன்கிழமை மதியம் போல கோவிந்தசாமியும் சென்றிருக்கிறார். பேசிக் கொண்டிருந்த போதே இருவருக்கும் வாக்குவாதம் தகராறு ஏற்பட்ட நிலையில் கைகலப்பு ஆகியிருக்கிறது. தம்பி உறவு முறை கொண்ட ரமேஷ் மீது கோவிந்தசாமி கை வைத்த நிலையில் ஆத்திரத்தில் தலைக்கால் புரியாமல் கோவிந்தசாமியை பிடித்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. ரமேஷ் பிடித்து தள்ளிவிட்டதில் சுவற்றிலேயே தலை இடித்து நிலை குலைந்து போன கோவிந்தசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இறந்து போன பெரியப்பா மகனான கோவிந்தசாமியின் சடலத்தை கார் டிக்கியில் ஏற்றிக்கொண்டு நேராக தாம் நடத்தி வரும் கோழிப்பண்ணைக்கு சென்ற ரமேஷ் அங்கு காரை நிறுத்திவிட்டு வழக்கம் போல வேலைகளை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இரவு நேரமானதும் கோழிப்பண்ணையில் கோழி வெட்ட வைத்திருக்கும் கத்தியை வைத்து பெரியப்பா மகனின் உடலை துண்டு துண்டாக கூறு போட்ட ரமேஷ் 3 சாக்கு மூட்டைகளில் கட்டி எக்ஸல் பைக்கில் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார். கோழிப்பண்ணையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தொரவடூர் குளம் பகுதிக்கு சென்ற ரமேஷ் சாக்கு மூட்டையில் கல்லை கட்டி குளத்தில் வீசியிருக்கிறார். வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஆத்திரத்தில் தள்ளிவிட்டது கொலையாக மாறிய நிலையில் அந்த கொலையை மறைக்க உடலை துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டது போலீசாரை திடுக்கிட வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் கோவிந்தசாமியை கொலை செய்த ரமேஷ் தனக்கு எதுவுமே தெரியாததை போல நாடகம் ஆடியதுதான் இன்னொரு ஹைலைட். அதாவது கோவிந்தசாமியின் செல்போனில் இருந்து அவர் பேசுவதைப் போலவே மகன் பிரவீனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய ரமேஷ் தாம் சிக்கலில் கொண்டிருப்பதாக கூறியதோடு 70 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னை மீட்க வருமாறு அனுப்பியிருக்கிறார். கோவிந்தசாமி போல ரமேஷ் அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்த உறவினர்கள் உண்மையிலேயே கோவிந்தசாமி தான் சிக்கலில் சிக்கியிருக்கிறார் போல என நினைத்து வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கி தயார் செய்ததாக கூறப்படுகிறது. பணத்தை தயார் செய்து கொண்டிருந்த போதுதான் திடீரென கோவிந்தசாமி குடும்பத்தினர் போலீசாரை அணுகி நடந்த விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். பின்னர் தான் ரமேஷ் மீது சந்தேகம் வந்து விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடித்திருக்கின்றனர். உறவுக்கார அண்ணனை கொலை செய்துவிட்டு 2 நாட்களாக உறவினர்களோடு சேர்ந்து தேடுவதைப் போல நாடகமாடிய தம்பியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் துண்டு துண்டுகளாக வெட்டி குளத்தில் வீசப்பட்ட சில உடல் பாகங்களை மட்டும் மீட்ட போலீசார் மீதமுள்ள 2 சாக்கு மூட்டைகளை தேடி வருகின்றனர். வாய் வார்த்தையாக தொடங்கிய முன்பகைக்கு உறவினர் என்றும் பாராமல் கொலை செய்து பழி தீர்க்கும் அளவிற்கு சென்று துண்டு துண்டாக வெட்டி மாஸ்டர் பிளான் போட்டு குளத்தில் சடலத்தை வீசியிருப்பது திருப்பூரில் திடுக்கிட வைத்திருக்கிறது. Taste the Daily. Taste the Daily.